இன்னைக்கு நாம் வாசித்த முதல் வசனம் என்ன? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாம ஜெபம் பண்றோம்? சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணுமா? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதுனா எப்படி? ஒரு காரியத்தை ஒரு குழந்தை அழுது அடம் பிடிச்சு அப்பா அம்மாட்ட கேட்கும் தெரியுமா? இது எனக்கு வாங்கி தந்தாதான் உண்டு. டேய் காசு இல்லடா, அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. டேய் இப்ப வேணாண்டா, அடுத்து வாங்கிக்கலாண்டா, அது உனக்கு அவசியம் இல்லடா. இல்ல எனக்கு வேணும். எப்படி இந்த சின்ன குழந்தைங்க எப்படி அப்பா கிட்ட அம்மா கிட்ட உரிமையா அடம் பிடிச்சு அழுது கேட்கும் தெரியுமா? அந்த மாதிரி நம்ம பரம தகப்பனாகிய ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணுமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணுமா? நம்மளுடைய தேவைகள் என்ன என்று அவர் ஆல்ரெடி அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்துல எண்ணங்கள் தோன்றும் போதே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நமது நாவு சொல் பிறவாக்கு முன்பே அவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிவார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. நமக்கு என்ன தேவை, நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன கேட்போம், அடுத்த நிலை நம்மளுடைய நிலை என்ன, நம்ம எங்க போவோம், எங்க போய் முட்டிட்டு நிற்போம், எங்க முட்டிட்டு திரும்பி பார்ப்போம், வழி இல்லாம எங்க தடுமாறுவோம், அவனுக்கு அடுத்தது என்ன செய்யணும், எல்லாவற்றையும் தேவன் அறிவார். ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சோர்ந்து போகாமல் நாம் என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சோர்ந்து போகாமல் நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி உறுதியா சொல்றீங்க? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவர்களுக்கு விடுதலை இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சும்மா எழுதப்பட்டதில்லை. இது நாம ஏதோ கேட்டுட்டு ஏதோ வழக்கம் போல வாரம் சொல்றதுன்னா இல்ல பிரதர், இது அப்படி அல்ல. இங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிர் உள்ளவைகள். ஹல்லேலூயா. அது நான் போன வாரம் நம்ம பார்த்தோம். தேவன் ஒரு வார்த்தையை அனுப்புகிற வார்த்தை அது என்ன செய்யுது? போய் அதன் காரியம் ஆகும்படி செய்துதான் தேவனிடத்துல திரும்ப வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லான வார்த்தைகளை தேவன் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்கணும். அது கீழே ஒரு விதவையை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விதவை என்ன செய்தாலா? அந்த விதவை தன்னுடைய எதிராளிகளிடத்திலிருந்து அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷனிடத்துல போகிற ஒரு காரியம். அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? அவன் தேவனுக்கு பயப்படாதவன், அப்புறம் மனுஷர்களை மதியாதவன். தேவனுக்கு பயப்படாதவன் என்கின்ற கேட்டகரி ஒரு கேட்டகரி, மனுஷனையே மதிக்காதவன் என்கின்ற கேட்டகரி எப்படிப்பட்ட கேட்டகரி? அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தற்பெருமை பிடித்தவன். என்னது தவிர இந்த ஊர்ல இந்த உலகத்துல யாருமே கிடையாது என்று சொல்லி யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்ய மாட்டாங்க? மனுஷனை மதிக்க மாட்டாங்க. தேவனை அறியாதவர்கள் பலர் உண்டு இந்த உலகத்துல. ஆனா மனுஷன் நேர கண்ணால பார்க்கிற ஒரு மனுஷனை மதிக்காதவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் தலைகீழா நடக்கிறவனா இருப்பான். அந்த உலகத்துல என்ன தவிர, எனக்கு இருக்கிற அறிவை தவிர, எனக்கு இருக்கிற செல்வத்தை தவிர, எனக்கு இருக்க படிப்பை தவிர வேற யாருக்கும் என்ன செய்யல இல்ல. அப்போ அவன் தன்னை மிகவும் மேன்மையானவனாக எண்ணிக்கொள்கிறபடியினால் எந்த மனுஷனையும் என்ன செய்ய மாட்டான்? மதிக்க மாட்டான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் எப்படி இருக்கிறான்? நியாயாதிபதியாய் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இந்த நியாயாதிபதி இந்த விதவை பெண்ணுக்கு நியாயம் செய்ய வேண்டும். அவள் எதனால் பாதிக்கப்பட்டால், எப்படி பாதிக்கப்பட்டால், யாரால் பாதிக்கப்பட்டால் என்று சொல்லி இங்க எழுதப்படவில்லை. ஆனா அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள், அது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அந்த காலத்துல இப்படி நியாயாதிபதியின் இடத்துல ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் போகணும்னா பெண்கள் போய் அவர்களை அப்ரோச் பண்ண முடியாது. ஆண்கள் தான் என்ன செய்யணும்? வீட்டின் தலைவர்கள் தான் போய் அவர்களை அப்ரோச் பண்ண வேண்டும், அவங்க நியாயம் கேட்க வேண்டும். ஆனா இங்க ஒரு விதவையின் பெண் போகும் பொழுது அவளுக்காய் பேசுவதற்காய் அவள் கூட குடும்பத்திலேயோ வீட்டிலேயோ யாருமே இல்லை என்று சொல்லிதான் அர்த்தம். அவள் ஒரு அனாதை பெண், விதவையா இருக்கிறாள். அவளை யாரும் என்ன செய்யவில்லை, கண்டுகொள்ளவில்லை. அவள் அந்த அநீதியுள்ள மனுஷனிடத்துல போகிறாள். இந்த அநீதியுள்ள மனுஷனிடத்திலிருந்து எனக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசித்து போகிறாள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசித்து போகும் பொழுது அவன் சொல்றான், இவ அடிக்கடி என்னை அலட்டி கொண்டு இருக்கிறாளே, டெய்லி தொந்தரவு பண்றாப்பா, டெய்லி என் காலில் விழுறா, எனக்கு எப்படியாவது நியாயத்தை வாங்கி கொடுங்க, எனக்கு சேர வேண்டிய காரியத்தை வாங்கி கொடுங்க என்று சொல்லி தினமும் என்னை அவள் என்ன செய்யறா? துக்கப்படுத்துகிறாள், என்னை கஷ்டப்படுத்துறா, என்ன ஒரு மாதிரி எனக்கு ஒரு கில்ட்டியா இருக்குது. அவளை பார்க்கும்போது அவளுக்கு எப்படியாவது ஒரு நியாயத்தை நான் செஞ்சிருட்டோம். நல்லா கவனிங்க, அநீதி உள்ள மனுஷனிடத்துல ஒரு நியாயத்தை எதிர்பார்த்தால் எப்படி இருக்கும்? பல வருஷத்துக்கு முன்னால
ஒரு என்னுடைய சிஸ்டர் ஒருத்தங்க என்னன்னா, அவங்க இருக்கிறது நாஸ்திரேத்துல. ஆனா டெய்லி திருநெல்வேலிக்கு வந்துட்டு வந்துட்டு போவாங்க. எங்க அப்பா கூப்பிட்டு கேட்பாங்க, எவ்வளவு வா, எதுக்கு வந்த? ஒரு ஆளை பார்க்க வந்தேன். போவா, பாப்பா, வருவா, சாப்பிடுவா, மறுபடியும் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுவா. இப்படி டெய்லி அடிக்கடி நடந்து கொண்டே இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இவ எதுக்கு டெய்லி வாராங்க, என்ன ஆச்சு, அவளுக்கு என்ன பிரச்சனை, போய் பாருடான்னு. அப்போ ஒரு நாள் அவளை பிடிச்சி உட்கார வச்சு கேட்கும் போது அவ சொல்றா, எங்க அத்தா ஒருத்தருக்கு கப்பல்ல வேலை வாங்கி தர்றதா ஒருத்தர் பைசா வாங்கி கிட்டத்தட்ட 80,000 என்னமோ வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. அவன் அந்த பைசாவும் கொடுக்கல, அந்த வேலையும் வாங்கி கொடுக்கல. பயங்கரமான கஷ்டம். இவா யாருக்கிட்டயோ யாருக்கும் தெரியாம கடனை வாங்கி கொடுத்துட்டா. ஆனா இப்ப வெளியில தெரிஞ்சா திட்டுவாங்களே, குடும்பத்துல எல்லாரும் நம்ம நினைச்சுவாங்க, ஒரு உதாசீனப்படுத்தி பேசுவாங்களே, திட்டுவாங்களே, இப்படி அறிவில்லாம கொண்டு போய் பைசாவை கொடுத்துட்டீன்னு சொல்லி திட்டுவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாம டெய்லி அந்த மனுஷன் இடத்துல போய் காலில் விழுந்து விழுந்து தயவு செஞ்சு என் பணத்தை கொடுங்க அல்லது வேலையை கொடுங்கன்னு சொல்லி மாறி மாறி அவர்கிட்ட கேட்க, அவன் ஒரு அநீதி நிறைந்த ஒரு மனுஷனா இருந்ததுனால அவளை உதாசீனப்படுத்தி, உனக்கு இப்ப பைசா இல்லை, என்கிட்ட தர முடியாது போ என்று சொல்லி அவளை உதாசீனப்படுத்தினா. கடைசியில நானும் என்னுடைய சித்தப்பா பையன் ஒருத்தர் 2 பேரும் போய் ஒரு 2 தட்டு தட்டி அந்த பைசாவை அவன் கைட்ட இருந்து வாங்கி கொடுத்தோம். அன்னைக்கு ராத்திரியே உட்கார்ந்து 20 ரூபா பத்திரம் வாங்கிட்டு போய் அவனை எழுத வச்சு அந்த இடத்துல மிரட்டி, அநீதி உள்ள மனிதர்களா இருந்த நாங்க எங்க அக்காவுக்கு என்ன செஞ்சோம், நீதியை வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரிதான் அவன் ஒருவேளை அநீதி உள்ளவனா இருக்கிறான், தேவனை அறியாதவனா இருக்கிறான், மனுஷர்களை மதியாதவனா இருக்கிறான். ஆனா தினசரி அந்த பெண் என்னை வந்து அலட்டுகிறாளே என்கின்ற ஒரே காரணத்தினால அந்த பெண்ணுக்கு அவன் நீதி செய்ய அவன் ஒத்து வருகிறான். ஒத்து வரும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க, 6ஆவது வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி பாருங்க, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் எப்படி இருப்பாரா? நீடிய பொறுமையா இருப்பாராம். அப்போ அநீதியில ஒரு மனுஷனே ஒருத்திக்கு நீதி செய்ய துடிக்கும் பொழுது நம்மை படைத்த நீதிபரராகிய கர்த்தர் நம்மை நினைத்து எப்படியாய் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ தேவைகள் உண்டு, எத்தனையோ கண்ணீர்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. நம்ம அதன் வழியாய் கடந்து போகிறோம். ஒருவேளை நம்ம தனித்தனியா ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டா, ஒருத்தர் கூப்பிட்டு தோல்ல கை போட்டு, பிரதர் உங்களுக்கு என்ன பிரதர் பிரச்சனை, எதற்காக இப்படி சோகமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டா, ஒவ்வொருத்திட்ட இருந்து அநேக காரியங்கள் வாயிலிருந்து வரும் இல்லையா? நம்ம யாரை ரொம்ப நம்புறோமோ இவங்க நமக்காக ஜெபிப்பாங்க, இவங்க நம்ம கஷ்டத்துல பங்கெடுத்துக்குவாங்க, அல்லது நமக்கு ஏதாவது இவங்க உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி யாரை குறித்து நம்ம விசுவாசிக்கிறோமோ அவர்களிடத்துல போய் நம்முடைய இருதயத்தை உடைத்து ஊத்துவோம் தெரியுமா? அந்த மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு அநீதி உள்ள ஒரு மனுஷனை அவ்வளவு நீதி செய்யணும்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு துடிக்கும் பொழுது, நீதிபரராய் இருக்கிற தேவாதி தேவனாகி நான் உங்களுக்கு நீதி செய்ய மாட்டேனா, உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டேனோ என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆகவேதான் இயேசு சொன்னார், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் முடிய, உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ அல்லது பாம்பை கொடுப்பானோ, எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. நீதிபரராக இருக்கிற தேவன் அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் உங்களுக்கு எப்படி செய்வான்? எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. ஆகையால் நல்ல கவனிங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, ஜபத்தின் வல்லமை அப்ப எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய கவலைகளை, நம்முடைய கண்ணீர்களை, நம்முடைய கவலைகளை ஊற்றுவதற்கு ஒரே ஒரு இடம் உண்டு உலகத்துல, அது மனிதனுடைய கால்கள் அல்லவே அல்ல. அது முதலாவது என்ன செய்யணும்? நாம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும்.
மனுஷன் இடத்துல போய் உங்களுடைய கஷ்டத்தை நீங்க சொன்னீங்கன்னா, ஒருவேளை உங்களுடைய முகத்தில் அப்படியா பிரதர், அப்படி நடந்துச்சா பிரதர் என்று சொல்லி உங்களிடத்துல யோபுவின் சிநேகிதர்கள் என்ன பண்ணாங்க, வந்து இரவும் பகலும் 7 நாள் அவனோட துக்கம் கொண்டாடினாங்க, அவனுடைய கஷ்டத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, யோபுவே நீ உன்னை நீதிமானாய் நினைக்காத, நீ தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்கிறபடியினால்தான் தேவன் உன்னை இப்படி தண்டிக்கிறார். இப்படி நீ ஒரு தவறான காரியத்துக்கு நீ போய் கொண்டிருக்கிறாய், தேவனுடைய சாபத்தை நீ வாங்கி இருக்கிறாய் என்று சொல்லி யாருக்கு சொன்னா, யோபுடைய சிநேகிதர்கள் சொன்னாங்க. அப்ப மனுஷனிடத்துல போய் அவனுடைய பாதத்திலே விழுந்து நீங்கள் அழும் பொழுது, ஒருவேளை தற்சமயம் டெம்பரவரியா உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்ததாக இருக்கலாம், ஆனால் நிரந்தரமான ஆறுதலை தர வல்லமை உள்ளவர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அப்ப நம்மளுடைய கண்ணீர்களை ஊற்ற வேண்டிய ஒரு பாதம் இது, இயேசுவின் பாதம். அதனாலதான் அவர் சொல்றார், சோர்ந்து போகாம என்ன செய்யுங்க, நீங்க ஜெபித்து கொண்டே இருங்கப்பா. என் காதுகள் திறந்துதான் இருக்கு, என் கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கு, உன் கால்களை, உன்னுடைய முழங்காலை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், உன் முழங்கால எத்தனை காயங்கள் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், உன் இருதயத்துல எவ்வளவு கவலைகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், நான் கேட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நான் காது கேளாத தேவன் அல்லவே அல்ல. ஆனா நாள் வர்ற வரைக்கும் என்ன செய்யி, கொஞ்சம் காத்திருப்பா என்று சொல்லி சொல்லுகிற ஒரு காரியம். மொத்தம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால், நல்லா கவனிங்க, கேட்கிற பரிசுத்தவான் பெற்றுக்கொள்வான்னு நீங்க எழுதல, அல்லது கேட்கிற மகா பரிசுத்தவான் மாத்திரம் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி எழுதப்படல. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நாம் அனைவரும் சமமா இருக்கிறோம். ஏன்னா அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தை விளைக்கரையமாய் கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். ஆகையால் இங்கே தேவன் யாரையும் வேறு பிரித்து பார்ப்பது கிடையவே கிடையாது. ஒரு மனிதன் ஒரு அந்தஸ்தை நோக்கி பார்க்கிற வண்ணமாக தேவன் நம்மை பார்ப்பது அல்ல. அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாரும் என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு. எப்படி? என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு. இது என் பையன், இது என் பொண்ணு. என் பொண்ணு என்ன சொல்றா? ஓகே, என் பொண்ணு நீதிபரரா பாக்குறது இல்ல. அவர் பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? என்னை நோக்கி கூப்பிடுகிறாளா, என்னை நோக்கி கூப்பிடுகிறானா? அவருடைய ஆபத்து காலத்திலே நான் வந்து நிற்பேன் என்கின்ற விசுவாசத்தோடு என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுகிறானா, அது போதும். He doesn't care about whether you are holy or unholy, you are righteous or unrighteous. No. ஆண்டவர் பார்க்கிற காரியம் எல்லாம், ஒரு கவலை வந்து கண்ணீர் வருதுன்னா, என்னை விசுவாசித்து என் பிள்ளை என்னை நோக்கி கதறுகிறாளா, என்னை நோக்கி கூப்பிடுகிறாளா, நான் அவள் சத்தத்துக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி காத்திருக்கிறாளா இல்லையா, அததான் அவர் பார்க்கிறார். அதனால அவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். தொடர்ந்து வாசிமா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்கிறார். இன்னுமாய் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அதனாலதான் அவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருங்க, என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. ஆஸ்க் மீ, என்னிடத்துல கேட்டுக்கொண்டே இருங்க. கேட்கறதுக்கு மாத்திரம் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டேன். நாம உட்கார்ந்து ஓரத்துல உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து அழ வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வளவு வேதத்தை வாசித்தன என்ன பிரயோஜனம்? டெய்லி ஒரு சங்கீதத்தை வாசித்தன என்ன பிரயோஜனம்? வேலைக்கு போகும்போது டெய்லி ஒரு வசனத்தை காலண்டர்ல வாசிட்டு போனே என்ன பிரயோஜனம்? சொல்லாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி சொன்னவர் கொடாமல் இருக்க மாட்டார். அதனால அவர் சொல்லி இருக்கிறார், சோர்ந்து போகாமல் நீங்கள் எப்பொழுது என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். சரிப்பா, நாம எப்படி ஜெபிக்கணும்? நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலர் ஜெபிக்க சொல்லி ஒரு மைக்கு கொடுத்துட்டா போதும், இங்க ஆள ஆரம்பிச்சு அக்குல போய் நிறுத்துவாங்க. எதுக்குதான் ஜெபம் பண்றாங்கன்னு தெரியாது. இதை இழுத்து அதை இழுத்து அங்க இழுத்து இங்க இழுத்து ஆண்டவர் அதிக வியாக்கியானத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி தங்கள் சிந்திக்கிறதுனாலே
எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அறிவே இல்லாதபடிக்கு சும்மா வாயில வந்ததெல்லாம் விட்டு ஜெபிக்கிறது. ஆனா தேவன் ரொம்ப அழகா நம்ம எல்லாம் எப்படி ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-13 விட நம்ம எல்லா இடத்துல சொல்லுகிற ஜெபம் தான். அந்த ஜெபத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒரு நிமிஷம், இந்த ஜெபத்தை ஒரு நாள் நம்ம புரிஞ்சு சொன்னதே கிடையாது. எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீங்க? பரமண்டலில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. மனம் ஒப்பிச்சுட்டு போயிருவோம். ஆனா இன்னைக்காவது இதை வாசிக்கும் போது கருத்தா காது கொடுத்து கேளுங்க. அப்பதான் இதனுடைய அர்த்தம் புரியும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது என்ன செய்யணும்? அவரை பரிசுத்தப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். தேவாதி தேவனை நோக்கி, ஆண்டவரே நீர் மகிமை உள்ளவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர், உம்முடைய நாமம் மகா பரிசுத்தம் உள்ளது. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம காணப்படணும். அப்போ முதலாவது என்ன சொல்றாரு? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இரண்டாவது, உம்முடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே. இந்த பூ உலகில் நாங்கள் வாழ்ந்தது போதும். எத்தனையோ ஆண்டுகள் எங்களும் எங்கள் பிதாக்களும் இந்த தேசங்களை கெடுத்தது போதும். உம்முடைய ராஜ்யம் இறங்கி வரட்டும்பா. அந்த பரலோக ராஜ்யம் இறங்கி வரட்டும், அந்த மகிமையின் ராஜ்யம் இறங்கி வரட்டும். அதுல மகிமை உள்ள பிள்ளைகளாய் நாங்களும் பங்கு பெறட்டும், எங்கள் குடும்பமும் பங்கு பெறட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அடுத்தது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. இது எப்படி நம்மளால ஒத்துக்க முடியும்? இது எப்படி நம்மளால ஒத்துக்க முடியும்? பரமண்டலத்துக்கு அவர் ராஜா. எங்க வீட்டுக்கு நான் தானே ராஜா. நான் நினைக்கிறது எங்க வீட்டுக்குள்ள நடக்கணும். அது எப்படி ஆண்டவருடைய சித்தம் என் வீட்டுக்குள்ள நடக்க முடியும்? சொல்றோமா இருதயத்துல. ஆனா அவர் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன? அவருடைய சித்தம் உங்களுக்குள்ள நடக்கணுமா? உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணுமா? உங்க வீட்டுக்குள்ள இருக்கணுமா? உங்க அரண்மனைக்குள்ள இருக்கணுமா? உங்க வீட்டின் முற்றத்துக்குள்ள இருக்கணுமா? உங்களுடைய ஆலயத்துக்குள்ள நடக்கிறது எல்லாம் அவருடைய சித்தம். உங்களுடைய எண்ணம் அல்ல, உங்களுடைய காரியம் அல்ல. இது அவருடைய சித்தம். என்ன செய்யணும்? இந்த பூ உலகில இறங்கி வந்து நம்மளை நடத்துவதா இருக்கணும். அவருடைய சித்தத்தை செய்யாத பிள்ளைகள் அவருடைய வேலையை செய்கிற பிள்ளைகள் அல்ல. அப்ப அவருடைய சித்தத்தை கவனித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னப்பா, என் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க வேண்டும்? ஒரு கண்ணீரின் பாதையில நான் போறேனா, இதுதான் உமக்கு சித்தமா? இந்த சித்தம் எங்கு போய் முடியும்? அவர் சொல்லியிருக்கிறார், திராணிக்கு மேலாய் உன்னை சோதிக்கிற தேவன் உன்னிடத்துல இல்லை. உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார்னா அந்த கஷ்டத்தை தாங்கி கொள்கிற போக்கையும் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது நிச்சயம். ஒரு கண்ணீரின் பாதையில நீங்க நடக்கிறீங்கன்னா அந்த கண்ணீரை கடந்து போகக்கூடிய பலத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். எதற்காய்? நாள் ஒன்று வரும், அவருடைய சித்தம் நிறைவேறுகிற நேரம் வரும். அவருடைய காதுகள், அவருடைய வாய்கள் உங்களுடைய பெயரை சொல்லி உச்சரிக்கிற காலம் வரும். அப்பொழுது சொல்வார், என் மகனே, என் மகளே, நீ விழுந்து கிடந்தது போதும், எழும்பு, எழும்பு. நீ வியாதியின் படுக்கையில விழுந்து கிடந்தது போதும். இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். எழும்புப்பா, போதும், உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சொல்கிறது தான் அவருடைய சித்தம். அப்ப அவருடைய சித்தம் நிறைவேறணுமா? வீட்டுக்குள்ள நம்மளுடைய சித்தம் நிறைவேறணுமா? யோசித்து பாருங்க. யாருடைய சித்தம் நிறைவேறணும்? ஆகவே அவர் சொன்னாரு, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார. நல்ல கவனிங்க. அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்கள் வாழ்நாள் முழுவதும் தாரன்னு அவன் கேட்கல, சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு எனக்கு என்ன ஆகாரம்? நல்ல கவனிங்க. வானத்தின் மன்னா விழுந்தது. 5 நாட்களும் வானத்தின் மன்னா விழுந்து. அவர் சொன்னாரு, இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு தேவையானதை மாத்திரம் எடு. மீறி எடுத்தவங்களுக்கு என்னாச்சு? மன்னா கெட்டு போச்சு. மன்னா கெட்டு போச்சு. அவர் அன்றென்று தேவைக்குரியதை அளந்து தருகிற தேவன். ஆனா வெள்ளிக்கிழமை எடுக்கிற மன்னா 2 நாளைக்கு இருந்தது.
நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய திட்டம் மிக கரெக்டா இருக்கு. அவர் நேர்த்தியா எல்லாவற்றையும் வரையறுத்து வைத்திருக்கிறார். மனுஷன் தான் தேவைக்கு மிஞ்சி ஓடுகிற ஒரு காரியம், தேவைக்கு மிஞ்சி தேடுகிற ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உள்ள ஆகாரத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி கேளுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆகாரத்தை கேளுங்க, திங்கட்கிழமைக்கான ஆகாரத்தை நாளை காலையில் அவர் சொல்லி தர்றாரு உங்களுக்கு. அல்லேலூயா. அதான் அப்படி சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இப்போ ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அவர் விசுவாசத்தோட அறிக்கையை செஞ்சிட்டார், என் பிள்ளைங்க அப்படி செய்வாங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கும் மன்னியும். மன்னிக்கிற பண்பு மனிதர்களுக்குள்ளே இயல்பாகவே இருக்க வேண்டும், வர வேண்டும். அது கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு மன்னிக்கிறதுக்கு தாமதிக்க கூடாது. ஹலோ, மன்னிக்கிறதுக்கு தாமதிக்க கூடாது. யார்? என் சகோதரன், என் சகோதரி, எல்லாம் என் பிள்ளைங்க, எல்லாம் என் வீட்டு பிள்ளைங்க, என் சபையின் பிள்ளைகள், என் பிள்ளைகள், என்னுடைய அக்கா, என் தங்கச்சி, என் அண்ணன், என் தம்பி. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா ஈஸியா எல்லாரையும் மன்னிச்சிருவீங்க. நம்ம வீட்டுக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை போட்டதே இல்லையா? எங்க வீட்டுல 6 பேர் அடித்தடி தாம் தூம் நடக்கும். ஆனா ராத்திரி ஆனா எல்லாம் மொட்டை மாட்டில உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. அதுதான் அக்கா தம்பி தங்கச்சி உறவு. அந்த மாதிரி சபைக்குள்ள உங்களுக்கு இருக்குதா? ஈஸியா யாரையும் மன்னிக்கிற இருதயம் வருதா? வரலன்னா சோதிச்சு பாருங்க. கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை சோதித்து பாருங்கள். அதான் அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? நான் பிறருக்கு மன்னிக்கிறது போல, என் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்களுக்கும் மன்னியும். அடுத்தது, எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அப்படின்னா ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தெளிவா வரையறுத்து கொடுத்துட்டார். இதுல எல்லாமே வந்துச்சா? நம்மளுடைய தேவைகள், ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, அவருடைய ராஜ்யம், அவருடைய வருகை, அவருடைய மகிமை என்றென்றைக்கும் இருக்கட்டும் என்று சொல்லி இவளை எல்லாவற்றையும் இந்த 3 வசனத்துல அடக்கிட்டார் தேவன். நல்ல கவனிங்க. அப்போ நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது? எப்படி நீங்க ஜெபிக்கிறீங்க? ஃபாதர் படியிருக்காங்களா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் தெரிந்து கொள்ள, விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொள்ள, வெளிச்சங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பாருங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் அவர் கற்றுக் கொடுத்து விட்டார். ஆனா நம்மளுடைய ஜெபம் நீண்ட வசனிப்பு நமக்கு தேவையில்லை, அநேக விளக்கங்கள் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா என் வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்னே உன் தேவைகள் எல்லாம் அறிந்த கர்த்தர் உங்களோடு உண்டு. அல்லேலூயா. எவ்வளவு மகிமை பாருங்க. நம்ம எதற்காக கவலைப்படணும்? நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? சோர்ந்து போகாமல் ஒரு இடத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நம்முடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் பிலிப்பியர் 4 அதிகாரம் 9 அதிகாரத்துல, நீங்கள் என்னிடத்துல கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ
அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு கிளியரா கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ நம்ம இன்னிலிருந்து கருத்துள்ள பிள்ளைகளை என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க தொடங்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிங்க. இது நம்ம பரமண்டல ஜெபம் சொல்லும் பொழுது சொன்ன முதல் காரியம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பாராம். இல்ல நான் என்ன பண்ணோம்? அடுத்த வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாமல் இருந்தால் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பாராம். அப்போ இந்த வாழ்க்கை அவர் சொல்லி கொடுத்த ஜபத்துல இந்த மன்னிப்பு என்கின்ற ஒரு பதம் மிகவும் அத்தியாவசியமாக மேன்மைப்பட்டதாய் காணப்படுகிறது. ஏன்னா அவர் நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய குற்றங்களை, நம்மளுடைய குறைகளை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி என்று எதிர்பார்த்தால், முதலாவது அதை எதிர்பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க உங்கள் சகோதரின் பேர்ல, சகோதரியின் பேர்ல, அல்லது உங்கள் அயலார் வீட்டுல, அல்லது உங்கள் யாரையாவது நீங்கள் மன்னிக்க வேண்டிய விதத்துல மன்னித்திருக்கிறீர்களா என்று சொல்லி சற்று உங்கள் இருதயத்தை தூண்டி விட்டு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுவரைக்கும் யாரையாவது நீங்க மன்னிக்காம இருந்திருந்தீங்கன்னா, தயவு செய்து இன்றோடு அந்த மன்னிப்பை தேவனிடத்துல சொல்லி கேட்டு பெற்று அவர்களிடத்துல டைரக்டா, அந்த தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா என்ன பெரிய குற்றமும் செஞ்சிருக்கலாம், தயவு செய்து அவர்களுக்கு போன் செஞ்சு என்ன பண்ணிருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. அப்படி மன்னிக்காட்டா உங்கள் தப்பிதங்களையும் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப அவர் நம்மள தப்பிதத்தை நம்ம மன்னிக்காம போயிட்டா நாம எங்க போய் சேர முடியாது? நாம போய் சேர வேண்டிய பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் சேர முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை காத்துக்கொள்ளணும்னா முதலாவது நாம செய்ய வேண்டியது என்ன? நாம் பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆனா இந்த காரியத்தை நம்ம கீழ்ப்படுகிறதே கிடையாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபம் எப்படிப்பட்டது? அருவருப்பானதையா. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபத்தை தேவன் கேட்பதில்லை. You may be whomever you may be. He doesn't care about it. He doesn't care how offering you are giving to the God. நீங்க எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறீர்கள், நீங்க எவ்வளவாய் தேவனுக்கு என்று உழைக்கிறீர்கள், எப்படிப்பட்டவர்கள் என்கிறதுல அவருக்கு அக்கறையே கிடையாது. அவர் சொல்லுகிறதெல்லாம் எப்படி? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவன் சொல்லிக் கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை கவனமாய் கேட்டு கடைபிடிக்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமானது. அநேக நேரங்களிலே நாம வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். நம்மளுடைய கிறிஸ்டியன்னா எப்படி இருக்கணும்? சர்ச்சுக்கு போய் ஒரு 10 ரூபாய் காணிக்க போட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆமென் என்று சொல்லிட்டு அப்படியே வெளியில கிளம்பி போயிட்டா எல்லாம் முடிஞ்சது, நாம தான் கிறிஸ்தவன் என்று சொல்லி விளக்கம் அது அல்ல. காலையில கூட பாஸ்டர் சொன்னாங்க, சர்ச்சுக்குள்ள வரும்போது கிறிஸ்டியன்ங்கிற சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிற வேண்டியது, வெளியில போகும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது. உலகத்துக்கு ஏத்த வாழ்க்கை பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கருடைய ஜெபம் அருவருப்பானதான். அந்த ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நினைத்த காரியத்தை தேவன் செய்து கொடுப்பதில்லை. இதை முதலாவது நாம் என்ன செய்யணும்? திட்டமும் தெளிவுமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. அதனாலதான் ஆபிரகாமுக்கு கிடைத்த காரியங்கள் எல்லாம் மிக உன்னதமான ஒரு காரியம். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? ஆபிரகாமே நீ எழும்பி போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமை சொல்லுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி. ஆனா சாரா நினைச்சு
தவறு என்ன? சாராக்கு அந்த விசுவாசம் இல்லை. தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் என்று சொல்லி, அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு தெரியவில்லை. 75 வயசுலதான் ஆபிரகாமுக்கு வந்து தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சாராள் நகைக்கிறாங்க. இப்போ சாராள் என்ன பண்ணிட்டாங்க? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வரும்போது சாராள் போய் யாரை கொண்டு போய் கொடுக்கிறாங்க? அடிமை பெண்ணாகிய ஆகாரை கொண்டு ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் ஆல்ரெடி 12ஆம் வசனத்திலே கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்கின்ற சகல வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்து விட்டார். ஆனா அதை விசுவாசியாம ஆகாரை கொண்டு கட்டி வைக்கிறாங்க. இப்போ 2ஆம் வசனத்தை வாசிக்க. அதுல நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளாலே என் வீடு கட்டப்படும். பாருங்க எப்படி ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவர் மிக தெளிவா சொல்லி இருக்கிறார், உன் பெயரை பெருமைப்படுத்த, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி மிக அழகாக அவர் இடத்துல வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனா இவ தன்னை விசுவாசியாதபடி, தேவனை விசுவாசியாதபடி யாரோ ஒரு அடிமை பெண்ணை கொண்டு வந்து கொடுத்து, இவள் மூலியமா என் குடும்பம் கட்டப்படட்டும் என்று சொல்லி ஆபிரகாம்கிட்ட கொண்டு கொடுத்தாச்சு. இப்ப நம்ம ஆளுக்கு பயங்கர குஷியா போச்சு. கொண்டாட்டியே வந்து இன்னொன்னு அதாவது சொல்லுவாங்களா, லட்டு திங்க ஆசையா, 2 லட்டு திங்க ஆசையா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இப்ப சொன்ன உடனே அவரும் ஒன்னும் சொல்லல, அவரும் ஓகே சொல்லியாச்சு. இப்ப நடந்தது என்ன? அதனால வந்த வம்பு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க அந்த காரியத்தை. சாராள் 4ஆம் வசனம், அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியா இருந்தா, கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது, நல்லா கவனிங்க, தன் நாச்சியாரை என்ன பண்றாவா? அலட்சியம் பண்றா. வீட்டுக்கு வேலைக்காரியா வந்து, அடிமை பெண்ணாய் வந்து ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் அவள் பணி பெண்ணாய் இருந்து வீட்டுல சகல காரியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணு, இப்ப அந்த அம்மா கூப்பிட்டு, நல்ல காரியம், சரி இவ எனக்கு தான் முடியல, இவளாலேயாவது நம்ம குடும்பம் பெருகட்டும் சொல்லி கொண்டு வந்து கொடுக்கிறா. கொடுத்த உடனே அங்க என்ன நடக்குது? அவள் கர்ப்பவாணி ஆனாள் என்று சொல்லி அவள் அறிந்த போது தன் நாச்சியாரை என்ன பண்ணாளா? அற்பமா எண்ணினாளா. இது தேவையா? இது தேவையா? சாராய்க்கு இது தேவையா? பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விசுவாசியாதபடி, வாக்கு தத்தத்தை விசுவாசியாதபடி, எனக்கு ஏதாவது குறுக்கு வழியில நான் சீக்கிரமா இதை அடைந்தால் போதும் என்று சொல்லி யாராவது மனுஷனை நம்பி போய் அதுல போய் விழுந்து கடைசியில இப்போ கஷ்டம் யாருக்கு? சாராய்க்கு. இப்ப அடுத்த வசனத்துல என்ன சொல்றாங்க? அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, இப்ப பாருங்க, இப்ப கொண்டு வந்து கொடுத்தது அவா, இப்ப என்ன சொல்றான்? எனக்கு நேரிட்ட அநியாயம், கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்ப்பாராக என்று சொல்லி இப்ப ஆண்டவர் உள்ள எடுத்துட்டு வரான். நல்லா கவனிங்க, ஆண்டவர் மிக தெளிவாக ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார், உங்களுடைய வாழ்க்கையில என்ன நிறைவேற போகுது என்று சொல்லி வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார். கொஞ்சம் தாமதமாய் கொண்டு இருக்கிறது, கொஞ்சம் அந்த அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. 2 நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும் தானே. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இழைச்சிட்டாங்க. இப்போ தன்னுடைய வேலை பண்ணி கொண்டு போய் கொடுத்து, இப்போ அதனால வம்ப விலைக்கு வாங்கிட்டாங்க. அந்த பெண் இவளை அற்பமா என்றா, இப்ப போய் ஆண்டவர் எனக்கும் உமக்கும் முன்பாக நின்று நியாயம் தீர்ப்பாக என்று சொல்லி கர்த்தர் இடத்துல போய் நிற்கிறார். இப்போ அடுத்தது
அவளை விரட்டி விட்டாச்சு. இப்போ இதோ உன் அடிமை பெண் உன் கைகளில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்று சொல்லி அவன் சொல்லியாச்சு. கடினமாய் நடத்தினபடினால் அவனை விட்டு ஓடியாச்சு. நல்லா கவனிங்க, சாராய் மூலியமாய் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஜாதிகளுக்கு தகப்பனாய் அவரை மாற்ற காத்து கொண்டிருக்கிறாய். இவளை ஜாதிகளுக்கே தாயாய் மாற்றுவதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். அந்த வேலை வரட்டும், ரைட் டைம் வரட்டும் என்று சொல்லி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிற வேளையிலே தங்களுடைய சித்தத்தை தாங்களே நடப்பித்து அதன் மூலியமாய் ஒரு பிரச்சனையை வர வச்சாச்சு. அதன் மூலியமாய் தேவையில்லாத இன்னொரு ஜாதி பிறக்க போகுது. இப்ப அதனால என்ன செய்யறா, இப்ப ஆகாருக்கு அங்க இருக்க முடியல, வனாந்தரத்துல ஓடுறா. இப்ப ஓடும் பொழுது 8வது வசனத்துல 7வது வசனத்துல கர்த்தருடைய தூதனானவன் வனாந்தரத்துல சூருக்கு போகிற வழியிலே நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய்? என் நாச்சியாரை விட்டுட்டு நான் ஓடி போறேன்னு சொல்லி சொல்றா. 9வது வசனத்துல அதுக்கு தூதனானவர் சொல்றாரு, நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போ. நான் வாக்குத்தத்தம் கொடுத்த, நான் தெரிந்து கொண்ட என் மகனாகிய ஆபிரகாமுக்கு நீ எப்படியோ மனைவி ஆகிவிட்டாய். இப்ப உன்னை வெறுங்கையா வனாந்தரத்துல துரத்தி அடிச்சா என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாம போயிடும். நீ என்ன செய்ய, அதனால நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கியிரு. நல்லா கவனிங்க, தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், உன் நாச்சியாரண்டைக்கு நீ திரும்ப போ. நீ வனாந்தரத்தை இப்போ ஓட வேண்டிய காலம் உனக்கு இல்ல. உன்னை உயர்த்த வேண்டிய காலம் இன்னும் வரல. அது வரைக்கும் நீ போய் நிந்தையானாலும் பரவாயில்ல, அவமானமானாலும் பரவாயில்ல, உன் நாச்சியாரண்டைக்கு நீ திரும்ப போய் என்ன செய்ய, அவளுக்கு அடங்கியிரு. ஆண்டவர் தான் சொல்றாரு, சில நேரங்கள்ல ஏற்ற வேளையில நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிரு. அடங்கி இருப்பா, அவசரப்படாத, துள்ளாத, குதிக்காத. நாட்கள் இருக்கிறது, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்குள்ள உனக்கு ஏன் அவசரம்? நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிரு. சாராங்க சொல்றார், போய் உன் நாச்சியார் இடத்துல அடங்கியிரு, அலட்டிக் கொள்ளாதே. இந்த ஆசீர்வாதம் அவளால் உனக்கு கொடுக்கப்பட்டது. இது உனக்கான ஆசீர்வாதம் இல்ல, சாராய்க்கான ஆசீர்வாதம். சாராளுடைய ஆசீர்வாதத்தை பங்கு போடுவதற்கு நீ வந்திருக்கிற. அதனால நினைச்சு போய் உன் நாச்சியார் இடத்துல அடங்கியிரு, உன் திமிர் அவள் இடத்துல காட்டாத என்று சொல்லி திரும்ப அனுப்புகிறார். இப்போ 11வது வசனத்தை வாசிங்க. நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. சாராய் தேவனை அறியாத ஒரு பெண். சாராய்க்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அவள் ஒரு எகிப்திய பெண், எகிப்திய தேவங்களை, சிலைகளை வணங்குகிற ஒரு பெண். நம்மளுடைய ஆண்டவருக்கும் சாராய்க்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அங்க என்ன செஞ்சாரா, சாராளுடைய கூக்குரல தேவன் அங்கலாய்ப்பை கேட்டார். நல்லா கவனிங்க, யாரு அவரை நோக்கி கதறி கூப்பிட்டாலும் அவர்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவன். இப்போ ஆபிரகாம் 16வது வசனத்துல அவனுக்கு 86 வயசு ஆயிடுச்சு. 16வது வசனத்தை எடுத்துக்கோங்க. 16ஆம் அதிகாரம் 86 வயசுல தேவன் என்ன செய்யறாரு, இஸ்மவேலை பெற்றாள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப மறுபடியும் சாராய்க்கு தேவன் என்ன செய்யறாரு, வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அத எப்படி, அவளாலே ஜாதிகளுடைய ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லிட்டார். முதல்ல ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பெற்றது எப்போ, அது 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல. நீங்க 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு அப்போ 75 வயசு.
கரெக்டா? இப்போ ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது அவர் 5ஆம் வசனத்துல அவருக்கு பேரும் மாத்தியாச்சு. ஆபிராம் என்கின்ற பேர் ஆபிரகாம மாற்றியாச்சு. சாரா என்கின்ற பேர் சாராளா மாற்றியாச்சு. ஆதியாகமம் 16:17 வாசிங்க. இல்ல, சாரி, 17:16. நான் அவளை ஆசீர்வதித்து தருவேன், தாயாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். 17ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து இப்பவும் என்ன செய்யறான்? நகைக்கிறானா. பாருங்க, ஆண்டவர் எத்தனை முறைதான் வாக்குத்தத்தத்தை கொடுக்கணும், எத்தனை முறைதான் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய சத்தத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கணும். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் என்ன செய்யறானா? இவன் முகம் குப்புற விழுந்து நகைக்கிறானா. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். 18ஆம் வசனத்துல நல்ல கவனிங்க. இப்ப மறுபடியும் இவன் ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்க ஆசையா இருக்கிறான்? இஸ்மவேலுக்கு. எனக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, எனக்கு 100 வயசு ஆயிட்டு. நீர் சொன்னது 75 வயசுல சொன்னீர் ஐயா. இப்போ இஸ்மவேல் பிறக்கும் போதே எனக்கு வயசு 91 ஆயிட்டு. இப்ப எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு. 100 வயசு ஆயிடுச்சு. என் மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு. இப்ப எப்படி இது நடக்கும்? இது வாய்ப்பு இல்ல. யாருக்கிட்ட? ஆண்டவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க இருக்கும். இது வாய்ப்பு இல்ல. அதனால நீங்க நினைச்சீங்க, நீங்க இஸ்மவேல் ஆசீர்வதிச்சுங்க சொல்லும் பொழுது அதை வாசிக்க முழுசா. இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். பாருங்க, ஆண்டவர் சொன்னதுதான். அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, மனுஷன் அல்ல. அவர் சொன்னதுதான். உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? ஆண்டவர் உங்களிடத்துல ஏற்படுத்த போகிறதெல்லாம் நித்திய உடன்படிக்கை. அதனாலதான் டெம்பரரி சொல்யூஷன் தேடி போகாதீங்க. அதனாலதான் பரலோகத்துல உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல பூலோகத்திலே நிறைவேறட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும். இப்போ சாராள் பாட்டி என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய சித்தத்தை கொண்டு வந்து கொடுத்ததுனால இப்போ அவளுக்குள்ள இருந்து 2 ஜாதிகள் பிரிய வேண்டிய ஒரு நிர்பந்தம். தேவையா இது? இன்னை வரைக்கும் அவங்க நமக்கு பிரச்சனையா தான் இருக்கு. அப்ப இந்த பாட்டியம்மாவை என்ன செய்ய? நாம ஒன்னும் செய்ய முடியாது, அவங்க போயிட்டாங்க. ஆனா தேவன் சொன்ன வாக்கை நிறைவேற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர், ஜபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்காமல் விடுகிறது இல்ல. அவர் என்னைக்காவது யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தால் அது நிறைவேற்ற வேண்டிய நேரத்துல நேர்த்தியா என்ன செய்வாரு? தேவன் நிறைவேற்றியே தீர்வார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து தன் சீஷர்களிடத்துல சொல்லும் பொழுது மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லிட்டு 24ஆம் வசனத்துல, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். ஒரு சின்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். சவுதி அரேபியாவில் எனக்கு அருமையான ஒரு சகோதரன் உண்டு, ஸ்டான்லி. அந்த அண்ணன் பேரு ஒரு ஸ்டான்லி. ரொம்ப நல்ல மனுஷன். அந்த அண்ணன் ஒரு கிறிஸ்டியன். சென்னை சிஎம்சில தான் படிச்சாங்க. அவங்க எங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து படிச்ச ஒரு மக்கள். அவங்களுக்கு சென்னையில ஒரு இடத்துல வேலை கிடைச்சது. அங்க ஒரு பெண்ணை காதலித்தார்கள். அவங்க ஒரு ஐயர் பெண், அவங்க ஒரு ஹிந்து. அந்த அக்கா பேர் கீதா. அப்போ 2 பேரும் விருப்பப்பட்டாங்க, காதலிச்சாங்க, திருமணம் செய்து கொண்டாங்க. பெரியவர்களால் நிச்சயித்து திருமணம் செய்து கொண்டாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து வாழ்றாங்க. நல்லா கவனிங்க, இந்த ஸ்டான்லியனை ரொம்ப அருமையான மனுஷன், அருமையான ஒரு மனுஷன், அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் அவர்.
எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அன்பு அண்ணன். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அந்த அக்காவுடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்திருந்தார். அந்த அக்கா கண்ணீர் வடித்தாங்க, ஜெபிப்பாங்க. ஆனா அந்த அண்ணன் ஒண்ணுமே வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அவங்க எப்போதும் போல இருப்பாங்க. கேட்ட சொல்லுவாங்க, ஆண்டவர் தருவார்டா. எப்படி? ஆண்டவர் தருவார்டா. அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த உத்தமத்துல அவங்க நிலைத்திருந்தாங்க. 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்ல, அவங்க 11 வருஷம் குழந்தைக்காக, முதல் குழந்தைக்காக காத்திருந்தார்கள். ஆனா அவங்களிடத்துல பார்த்த விசுவாசம் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லா வாரமும் வியாழக்கிழமை நினைக்கிறேன், ஒரு நாள் முற்றிலுமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உணவை தொடர்ந்து ஃபாஸ்டிங் இருந்து அதற்காக ஜெபிப்பாங்க. நாங்க சபையோரா எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் ஒரு நாள் ஜெபத்தை கேட்டார். விசுவாசத்தோட போய் இயேசு அழைக்கிறார்ல, அவருடைய பையன் சாமுவேல் என்று சொல்லி பேர் எழுதி அவனுக்கு சண்டாவே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை பிறகு 3 வருஷத்துக்கு முன்னாடியே. நல்லா கவனிங்க, நம்ம எபிரேயர் 11:1 வாசிக்கிற விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது என்று சொல்லி. ஆனா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். குழந்தை பிறகு 3 வருஷத்துக்கு முன்னால இயேசு அழைக்கிறார்ல, போய் சாமுவேல் என் பையன் அப்படின்னு சொல்லி பேர் எழுதி அவனுக்கு என்று சந்தா கட்ட தொடங்கிட்டாங்க. கர்த்தர் கர்ப்பத்தை திறந்தார். அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் கீதாக்கா கண்ணீரை கண்டார், கர்ப்பத்தை திறந்தார், சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அங்க சாமுவேல் எங்களுடைய சபையில விசுவாசியின் ஒரு மகனாய் அங்க இருக்கிறான். விசுவாசத்தின் அடையாளம், சாட்சி சாமுவேல். அதுக்கப்புறமும் ஒரு பையனை கொடுத்தாங்க, ஜோ அவன் பேரு. அடுத்து ஜோ. அதுக்கப்புறமும் ஒரு பிரெக்னன்ட் ஆகி மிஸ்கேரேஜ் ஆகி போச்சு அக்காவுக்கு, அன்பார்ச்சுனேட்லி. பாருங்க, 11 வருஷம் கண்ணீர், 11 வருஷம் கவலை. அவங்கள தாழ்த்தி போடல, அவங்கள தோற்கடிச்சு போடல. அவ்வளவுதான், இனிமே இந்த தேவனால எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி அவங்க கை கழுவிட்டு போகல. மாறாக விசுவாசத்தோடு என் பிள்ளைக்கு நான் பேர் வச்சு அதன் மூலியமா தேவனை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அந்த 2 பேரும் மகிமைப்படுத்துவதன் காரணத்தினால கர்த்தர் அவர்கள் கண்ணீரை கண்டார், அவர்கள் கருவை ஆசீர்வதித்தார். இந்நாள் வரைக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அந்த இடத்துல அந்த சபையை நடத்தி கொண்டு வருகிற ஒரு அன்பு தகப்பனாய் அவர் மாறி போனார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. அதனாலதான் சொல்றார், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உரிதும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்து மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம விசுவாசித்து ஆண்டவரிடத்துல கேட்கிறோமா, அதற்காக காத்திருக்கிறோமா என்று சொல்லி நம்ம சற்று யோசித்து பார்க்கிறோம். அவங்க சொன்ன வசனம் எல்லாம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்துல எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அவைகள் கொஞ்சமான எழுதப்படலைங்க. அவைகளில் எல்லாம் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற கர்த்தராய் அவர் இறங்கி வருவது நிச்சயம். கீதாக்கா கண்ணீரை கண்ட தேவன் உங்களுடைய கண்ணீரை பார்க்க மாட்டாரா? உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்கள் உடலில் இருக்கிற பல காரியங்களை அவரால் விளக்க முடியாதா? இயேசு ஐயரே எனக்கு இறங்கும் என்று சொன்ன போது அவர் கேட்டாரு, நான் உன்னை சொஸ்தமாக்க என்னால் கூடும் என்று விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே விசுவாசிக்கிறேன், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. பாருங்க, அப்ப விசுவாசம் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை நமக்குள்ள கொண்டு வருது பாருங்க. அந்த விசுவாசம் உங்களுடைய இருதயத்துல இருக்குதா? இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? அல்லது ஏதோ 10ஓட 11 ஆலயத்துக்கு வந்துட்டு போறீங்களா? யோசித்து பாருங்க. ஆபிரகாமின் விசுவாசத்தின் தந்தையாய் மாறினதுக்கு காரணம், அவன் மறுதளித்தான், ஆண்டவரிடத்துல மறுதளிச்சான். மறுபடி சாராய்க்கு கொண்டு சாராய் மறுதளிச்சா. ஆகாருக்கு பாதி ஆசீர்வாதத்தை கொண்டு போய் கொடுத்தா. அவன் மூலியமா வேறொரு தலைமுறை உண்டாயிடுச்சு. ஆனா அவன் ஏன் தகப்பனா மாறினான் தெரியுமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் குமாரனாகிய ஏக சுதனை கொண்டு போய் என்ன செய்ய, பலி கொடு. ஒரு வார்த்தை பேசலங்க. 25 வருஷம் தேவன் வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் காத்திருந்த பிள்ளை 100 வயசுலதான் பிள்ளைய கொடுக்கிறாரு. 101ஆவது வயசுலதான் பெற்றெடுக்கிறாரு. கொண்டு போய் பலியிடுன்னு கொடுக்கிறாரு. ஒரு வார்த்தை பேசாம கொண்டு போய் பலிபீடத்துல கிடத்தி கத்திய வாங்கிட்டான்.
குத்த போயிட்டான். அதிகாரம் 22 அந்த ஒரு வருஷத்தை வாசிங்களேன். அதிகாரம் 22ஆம் அதிகாரம் வாசிமா 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல வாசிங்க. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற ஒரு மகனாயே. ஹல்லேலூயா. அதனாலதான் நாம ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கிறோம். அதனாலதான் சாராள இன்றளவு விசுவாசத்தின் தாய் என்று சொல்லி அவளை அழைப்பதற்கு காரணம், அவங்க பிள்ளைய கர்த்தர் 100 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்த அந்த பிரஷியஸான பிள்ளைய கொண்டு போய் பலிபீடத்துல கிடத்தி தேவனுக்கென்று பலி கொடுக்க துணிந்தான் ஒருவன். அவன் தான் நம்முடைய ஆவிக்குரிய விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். பாருங்க, விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்க. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறதா? ஆண்டவர் நாம் கேட்ட காரியத்தை தருவார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களுக்கு சகலத்தையும் தருவார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு குமாரனை பெறுவாள் என்று சொன்னார். அவருக்கு ஈசாக் என்று பெயரிடுவாக என்று என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவன் பின்வருக்கும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் என்று அவர் சொன்ன வசனத்தை அவர் செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 நீங்க 3 வசனத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் 75 வயதுல அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுகிறவராய் கர்த்தர் தாம் சொல்லியபடி சாராள் மேல் கடாட்சியமாகி கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எத்தனை காரியத்தின் மத்தியில, எத்தனை இக்கட்டின் மத்தியில 21ஆவது அதிகாரத்துல வந்து நிறைவேறுகிற ஒரு காரியம் பாருங்க. அப்படின்னா நாம ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துல உன் சித்தம் செய்யப்படுகிறது போல என் வீட்டுக்குள்ளேயும் செய்யட்டும்பா, என் வாழ்க்கையிலும் செயல்படட்டும்பா. ஆபிரகாம் ஒருவேளை காத்திருக்க முடியாம குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தாங்க, அதனால பிரச்சனைகளை சந்திச்சாங்க. ஏனினும் ஆண்டவரிடத்துல உறுதியா இருக்கும் பொழுது தான் பெற்ற பிள்ளையே பலி கொடுக்க துணிந்த அந்த ஆபிரகாமை போல நானும் விசுவாசத்தின் தகப்பனாய் என் பின்வரும் சந்ததிக்கு நான் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களை தேவனிடத்துல நீங்க ஒப்பு கொடுக்க முடியுமா? அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதுல எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை. அது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். ஆகவேதான் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நாம் வாசித்தபடியாய் சோர்ந்து போகாமல் எப்பொழுது என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. கடைசியா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம், 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், அந்த 4 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காய் ஒருவர் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி எழுதிட்டு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எப்படி? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு
கருத்தாய் ஜெபம் பண்ணும்போது 3 வருஷமோ 6 மாசமோ பூமியின் மேல் மழை பெய்யாமல் தேவன் வானத்தை அடைத்தார். அதே எலியா மறுபடியும் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது? வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் பூமி தன் பலனை தரக்கூடிய காலம் கனிந்து வரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் இடத்துல நீங்க வேண்டுகிற அந்த ஊக்கமான வேண்டுதலை மாத்திரம் என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஜெபிங்க, உறுதியோட ஜெபிங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க, நம்பிக்கையோட ஜெபிங்க. என்னை உருவாக்கின தேவன், தாயின் கருவிலே என் பெயரை அறிந்த தேவன் என்னை உயர்த்துவார், என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு சுகமளிப்பார், என் சிறையிருப்பை மாற்றுவார், என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையோடு ஒரு புதிய எழுப்புதலோடு இன்னைக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையில நம்ம பங்கு பெற போகிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை நமக்காய் காத்திருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், ஆபிரகாமோடு, சாராளோடு, அவளோடும், ஈசாக்கோடும், ஈசாக்கின் வழி வழியாய் வருகிற அவர்களின் பிள்ளைகளோடும், பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொன்னார்ல, அந்த உடன்படிக்கை தேவன் இன்றைக்கு நம்மளோடு கூட ஏற்படுத்த போகிறார். அவருக்கும் நமக்கும் அருந்து போகாத ஒரு பந்தம், அருந்து போகாத ஒரு கம்பி அவரையும் நம்மையும் இணைக்க போகிறது. அவர் நம்முடைய ஜெபத்தை காது கொடுத்து கேட்டே தீர வேண்டும் என்கின்ற காரியத்திலே உறுதியா இருப்பார். பிரியமானவர்களே, மலரும் கண்களை மூடுவோம். நற்கருணை ஆராதனைக்காக